இருக்கா உங்கள்கிட்ட? 10 ரூபா எச்சா வாங்கணும்னு ஜியோ இருக்கா? ஜியோ இருக்கா உங்கள்கிட்ட? ஏன் வாங்குறீங்க? ஏன் வாங்குறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் வாங்குறீங்க? 10 ரூபா கூட. 10 ரூபா இல்லை, நான் கிட்டத்தட்ட 30 நாள் வாங்கிறேன். 300 ரூபா கொடு. 300 ரூபா கொடு. இப்போ வாங்கின 10 ரூபா எதுக்கு வாங்கினீங்க? எனக்கு ஜியோ கொடுங்க. ஓ ஜியோ காட்டுங்க, ஜியோ காட்டுங்க, கவர்மெண்ட் ஆர்டரை காட்டுங்க. இல்லைன்னா நேரில் எழுந்துச்சி வந்து எனக்கு முன்னாடி பேசுங்க. 10 ரூபா வாங்க சொல்லி கொடுத்துருக்குன்னு சொல்லுங்கள். ஆர்டர் என்ன பாட்டிலுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு தானே ஆர்டர் ஓகே இருக்கா இல்லையா? எதுக்குப்பா நீங்கள் வாங்குறீங்க? அப்போ எவனும் கேட்காம இருந்தானா கேட்காதவனெலாம் ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பீங்களா? எதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறீங்க? அதுக்கு காரணம் சொல்லுங்கள். 180 ரூபா எதுக்கு ஒரு பீருக்கு வாங்குனீங்க? எதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க? நடந்து தெரியுமில்ல? ஏமாந்தவனா இருந்தாக்கா என்ன பண்ணிட்டு போவீங்களா? அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாகை அருகே காக்கழனி டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு கூடுதலாக ரூபாய் 10 வாங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது நாகப்பட்டினம் செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. மக்கள் நாகப்பட்டினம் அடுத்த காக்கழனி டாஸ்மாக் கடையில கூடுதலாக 10 ரூபாய் பணம் பெறுறதாக கூறி இளைஞர்கள் வாக்குவாதம் செய்யக்கூடிய வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவி வருது. ஏற்கனவே விஜய் அவர்கள் திமுக ஆட்சியில் கூடுதலாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் பணம் பெறுவதாக ஒரு வதந்தியை பரப்பி சேத பரப்புரையில் ஈடுபட்டார். அதனை அவர் அமைச்சரவையில் ஈடுபட்டுள்ள அமைச்சரை அந்த கூடுதலாக 10 ரூபாய் பெறக்கூடிய பாட்டில்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டின பாட்டில் மீண்டும் அதை பெறப்பட்டு அந்த 10 ரூபாய் கொடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். ஆனால் தற்போதைய நிலை தலைகீழாக மாறியுள்ளது. அதாவது ஸ்டிக்கர் ஒட்டிய பாட்டிலை விட கூடுதலாக அனைத்து டாஸ்மாக் கடைகளும் ஊழியர்கள் பகிரங்கமாக பணத்தை பெற்று வருகிறார்கள். இதனை இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த வாக்குவாதத்தை சிலர் பதிவு செய்து அதை சமூக தளங்களில் வைரலாக பரப்பி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.